கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நவம்பர் மாதம் 3ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே நீங்கள் நல்ல சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஸோ நல்ல சுப செய்திகள், நற்செய்திகளை கேட்க ஆசையாக இருக்கிறேன். உங்களுடைய ஒரு ஆவிக்கு சகோதரனாக, ஆவிக்குரிய தகப்பனாக நான் கேட்க ஆவலாக இருக்கிறேன். உங்கள் வீட்டு நல் விசேஷங்களை எங்களை கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. நாங்கள் வர முடியுதோ இல்லையோ, கண்டிப்பாக அதுக்காக ஜெபம் பண்ணி ஒரு நல்ல மங்கள வார்த்தை உங்களுக்கு அனுப்பிவிடுவோம். கண்டிப்பாக அந்த பிள்ளைகள் ஆரம்பிக்கிற வாழ்க்கை ஆசீர்வாதமாக அந்த மங்கள வார்த்தையின்படி இருக்கும். சரியா? சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்காரு, எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 15:2. கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர். ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் பலனா வந்தா கீதம் தானா வந்துடும். ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமா வந்தா கீதம் தானா வந்துடும். சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாடுவான் அப்படின்னு பைபிளில் நம்ம வாசிச்சிருக்கிறோம். ஸோ இன்னைக்கு அழுகையோடு இருக்கிற நீங்க இனி சந்தோஷத்தோட சங்கீதம் பாடுகிற நாட்கள் இதோ வருகிறது. எனக்கு யாருமே உதவி செய்ய ஆள் இல்லை, நான் எங்கே சந்தோஷமாக இருக்க போகிறேன், நான் எங்கே பெரிய ஆளாக போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பைபிளில் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அதில் ஒன்று மனுஷர் கண்களில் தயவு. சில நேரங்கள் ஆண்டவர் எப்படி உங்ககிட்ட வருவார் தெரியுமா? மனுஷர்கள் மூலமாக தான் வருவார். உனக்கு செய்ய வேண்டிய உதவியை மனுஷர்கள் மூலமாக தான் கொண்டு வந்து கொடுப்பார். உனக்கு கொடுக்க வேண்டிய பலனை ஆண்டவர் சில நேரங்களில் டாக்டர்கள் மூலமாக அந்த பலனை கொடுக்கலாம், ஆனால் ஆண்டவர் கொடுப்பார். சில நேரங்களில் ஜெபிச்ச உடனே ஆண்டவர் அவங்களுக்கு பலனை கொடுத்துருவார். சிலருக்கு என்ன பண்ணுவார், நீ சீலோபான் குளத்தில் போயிட்டு வா, எதுக்கும் டாக்டர்கிட்ட போயிட்டு வா, நான் அந்த டாக்டருடைய கரத்தை மறைச்சி உனக்கு அற்புதம் செய்கிறேன் அப்படின்னு இருக்கும். பைபிளில் எல்லாமே இருக்குது. ஆனால் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் தான் உங்களை பலப்படுத்தி ஆகணும். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனார். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட மோசே வரும் பொழுது அவர்கள் பாடின பாட்டில் கர்த்தர் என் வெளிச்சம், கர்த்தர் என் பலன், கர்த்தர் கீதம் என்று பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். எப்போ இந்த பாடலை பாடுறாங்கன்னா, முன்னேறி போக முடியாத அளவுக்கு செங்கடல் தடையா இருக்கு, பின்னால பார்வோனின் சேனை, இந்த பார்வோனை எதிர்த்து நிற்கக்கூடிய பலன் இவங்களுக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் அந்த நேரத்தில் இவர்களுக்கு பலனாக வந்து செங்கடலை 2ஆ பிளந்து செங்கடல் வழியாக அந்த ஜனங்களை நடத்திட்டு போனார். அதன் பிறகு யுத்தம் பண்ணும் பொழுது, ரெவிதீமில் யுத்தம் பண்ணும் பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பலனாக இருந்தார். கர்த்தர் மோசையுடைய கரத்தை நம்ம நினைச்ச ஊரும் ஆரோனும் தாங்கி பிடிச்சாங்கன்னு, கர்த்தர் தான் அவர்கள் மூலமாக அவனுடைய கரத்தை தாங்கி பிடிச்சாங்க. எல்லா எதிரிகளை சிதறடிச்சு வெற்றி பெற கர்த்தர் அந்த இடத்துல அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்தார். கர்த்தர் உன் பலன், கர்த்தர் உன் கீதம். பலன் வந்துருச்சுன்னா பாட்டு தானாக வந்துடும். சிலர் பார்த்தீங்கன்னா காசு இல்லாத நேரத்தில் சோர்ந்து போயிருப்பான். காசு வந்துருச்சுன்னா நல்ல பாட்டு, சங்கீதம் செமையாக வர பாட்டு பாடிட்டார். என்ன இன்னைக்கு வெயிட்டு தானா அப்படின்னு நம்ம கேட்போம். ஆமாம் வெயிட்டு தான் பாருங்கள் அப்படின்னாச்சுன்னா பலன் வந்தாலும் அவனுக்கு பாட்டு வந்துடுது, கீதம் வந்துடுது. அதே போல் நல்ல வருமானம் வந்தாலும் கீதம் வந்துடுது. நல்ல சந்தோஷமான ஒரு நல்ல பொண்ணு பார்க்க போகிறான், அது பிடிச்சிருச்சு அப்படின்னாச்சுன்னா வரும்போதே சிரிச்சுக்கிட்டே வருவான். அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று அமைஞ்சிருச்சுன்னா, என்ன ஒரே சிரிப்பாக இருக்குது, என்ன ஒரே பாட்டாக இருக்குது, என்ன ஆமாம் எல்லாம் நல்லபடியாக ஆண்டவர் முடிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு இனி நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக சங்கீதம் பாட கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு ஞாபகார்த்த பரிசாக ஒரு அற்புதத்தை கண்டிப்பாக உங்களுக்கு செய்வார். ஸோ விசுவாசத்தோட காத்துருங்க. சரி, ஒரு நல்ல சாட்சியை நம்ம கேட்க போகிறோம். சிஸ்டர் ஆரோக்கிய விஜய் குளச்சல். நான் இப்போ போன மாதம் நாகர்கோயில் நம்முடைய ஜெப கோபுரத்துக்கு பிரான்ச்சுக்கு போயிருக்கும்போது ஒரு சகோதரி வந்து இந்த சாட்சியை அவங்க கையால் எழுதி என் கையில் கொடுத்து, ஐயா இதை நீங்கள் கண்டிப்பாக மங்கள வார்த்தையில் வாசிக்கணும், அப்போ நிறைய பேருக்கு இது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சாட்சியை எழுதி என் கையில் கொடுத்ததை நான் ஆஃபீஸில் கொண்டு வந்து கொடுத்து அவங்க அதை டைப் பண்ணி எனக்கு கொடுத்துருக்குறாங்க. என்ன சாட்சின்னா, அவங்க சகோதரியுடைய மகன் பெயர் பென் ஜான்சன். அவனை பணம் படிக்க வைக்கிறதுக்கு பண வசதி இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இந்த சுச்சுவேஷனில் அவங்க சகோதரி, நான் நினைக்கிறேன் அவங்க தான் ஆரோக்கிய விஜய்னு நினைக்கிறேன், அவனை படிக்க வைக்கிறதுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணாங்க சொந்த சகோதரியுடைய பிள்ளைக்கு. ஏன்னா எல்லா பிள்ளைங்களும் கடல் தொழில் படிக்க வைக்க முடியல, கஷ்டம்னு சொல்லி அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு முறை நான் அங்கே குளச்சல் மீட்டிங்கில் பேசும்போது சொன்னேன்,
ஆண்டவர் குடும்பத்தில் பெரிய ஆளாக வச்சுருக்கிறாருன்னா நீ 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். உன் குடும்பத்தில் ஒன்று ஆலமரம் மாதிரி வச்சுருந்தா உன்னுடைய உடன்பிறப்புகளுக்கு நீ கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும். படிக்க வைக்க முடியாத உடன்பிறப்புகளுடைய பிள்ளைகளை நீ நின்று படிக்க வைக்கணும். இப்படியெல்லாம் சில ஆலோசனைகள் சொன்னதை அந்த சகோதரி கேட்டுட்டு அந்த பிள்ளையாண்டானுக்கு அவருடைய சகோதரி பிள்ளைக்கு படிக்கிறதுக்காக வேண்டி இவங்க உதவி செய்து நல்லபடியாக படித்து காலேஜெல்லாம் முடிச்சுட்டான். ஆண்டவருடைய பெரிய தயவுனால மனுஷர் கண்களில் தயவு கிடச்சி. அதுக்கப்புறமும் எப்படியாவது இவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிட்டா சகோதரி நல்ல செட்டில் ஆகிடுவாளே, பிள்ளைக்கு ஏதாவது வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது திருப்பி நாகர்கோவில் ஜெபகோபுரத்துக்கு நான் வரும் பொழுது வந்து ஜெபிச்சாங்க. கர்த்தருடைய பெரிய கிருபையினால் அந்த ஜெபத்திற்கு பிறகு சவுதி அரேபியாவுக்கு வேலைக்காக அவன் விண்ணப்பம் பண்ணுறான். ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலும் ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தையினாலும் அவனுக்கு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி சவுதி அரேபியாவுக்கு போகவும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வேலையில் சேரவும், இந்த 2025 2 மாதத்துக்கு முன்னாடி வேலையில் சேர்ந்து முதல் மாத சம்பளம் வாங்கவும் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். உங்களுக்கும் உதவி செய்வார். இன்னைக்கு என்ன வசனம் நமக்கு? கர்த்தர் என் பலன். ஆண்டவர் உங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவார். யார் மூலம் வேணாலும் ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், அன்ன வஸ்திரம், அன்னம் இல்லாதவனுக்கு அன்ன ஆகாரம் கொடுக்கறது, வஸ்திரம் கொடுக்கறது, படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு படிக்க உதவி செய்கிறது, இதெல்லாம் அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு நீங்கள் போடுகிற ஒரு பெரிய எஃபர்ட். அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு பெரிய உற்சாகம், ஒரு பெரிய ஆசீர்வாதம், அவங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு உறுதுணையான ஒரு காரியம். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. அதை நிமித்தம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்திலையும் இப்படி யாராவது உடன் பிறந்தவருடைய பிள்ளைகள் சொந்தத்தில், இல்லைன்னா சர்ச்சில், தெரிஞ்ச இடத்துல, ஃப்ரெண்ட்ஸ் இதில், வேலை செய்கிற இடத்துல யாராவது படிக்க வசதி இல்லை, நல்லா படிக்கிற பிள்ளை, அதனால் வேறு வழி இல்லாமல் அவன் வேலைக்கு போகிறான் அப்படின்றத கண்டுபிடிச்சிங்கன்னா தேடி பிடிச்சி உடனே நீங்கள் சேர்த்து விட்டுறணும், காலேஜில் சேர்த்து விட்டுறணும். அது உங்களுக்கும் ஆசீர்வாதம், அந்த குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம். செட்டில்மெண்டெல்லாம் பரலோகத்தில் தான் புண்ணியன்னு சொல்லுவாங்க, பரலோகத்தில் நமக்கு சேர்க்கப்படும். சரியா? சரி, ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க. என்னால் எதுவுமே செய்ய பலன் இல்லை, சக்தி இல்லை, திராணி இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் என் பலன் என்று சொன்னீரே. இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு நீர் பலனாய் எழுந்தருளி வருவீராக. பொருளாதார ரீதியாக என் பிள்ளைகளை பலப்படுத்தும், சரீர பிரகாரமாக என் பிள்ளைகளை பலப்படுத்தும், ஆவிக்குரிய ரீதியாக என் பிள்ளைகளை பலப்படுத்தும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலன் என் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். அதன் நிமித்தம் இவருடைய மனசிலிருந்து என்னை சங்கீதம், பாடல்கள், கீதங்கள் தானாக புறப்பட்டு வரும்படிக்கு ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுகிறதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இப்பொழுது நாங்கள் ஆரோக்கிய விஜய் எழுதி கொடுத்த இந்த சாட்சியின்படி ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெங்தை ஆண்டவர் உறுதிப்படுத்தும்படிக்கு, பலனாக இருக்கும்படிக்கு, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாசலுக்கு வழி திறந்துதாரும். படிக்க முடியாத பிள்ளைகளை படிக்க வைக்க கர்த்தர் ஒரு சிறப்பு வழியை திறந்து கொடுத்து என் பிள்ளைகளை கனம் பண்ணும். ஒவ்வொரு வீட்டிலும் எந்தெந்த பிள்ளைகளுடைய கை விழுந்து கிடக்கிறதோ கர்த்தருடைய கை ஓங்கி நிற்கத்தக்கதாக பொருளாதார ரீதியாக செல்வங்கள், செல்வாக்குகள் எல்லாவற்றிலும் அவர்களை கை ஓங்க பண்ண சுவாமி. நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவுறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். கர்த்தருடைய கிருபை வெளிப்படுவதாக. ஆண்டவரே, இப்பொழுது இந்த மங்கள வார்த்தையின்படி நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலர்வான், லீபனோனைப் போல வேரூன்றி நிற்பான் என்ற வார்த்தை அப்படியே இந்த வருஷம் அவர்களுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.